திரு ஜென்ராம், இப்போ திமுக வர்சஸ் தாவேகா என்பதை உருவாயிடக்கூடாது என்பதுல திமுக கவனமா இருக்கு அப்படின்னாலும் திமுக வர்சஸ் அதிமுக என்ற விஷயம் உருவாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் திமுக வர்சஸ் டெல்லி அப்படின்னு சொல்லப்படுதா? அப்போ இதுல காமிக்கிற தீவிரம் இதுல இல்லாம போகுதா? இல்ல, திமுக எதிரே இருக்கக்கூடிய கட்சிகள்ல யாருமே 3 பிரிவுகள் இருக்குன்னா 3 பிரிவுகளுமே இந்த தேர்தல் முறையில் தங்களை விட முன்னால் வந்துவிட முடியாது அப்படின்னு உறுதியாக நம்புகிறாங்க. அதனால் எந்த விதமான கருத்தோட்டத்தையும் நிலைநிறுத்த வேண்டிய தேவை அவங்களுக்கு இல்லை. அவங்க ஆட்சியில் செய்த திட்டங்களை மக்களிடத்தில் சொல்லிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இனி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதை பற்றி பேசிட்டு கடந்த காலத்தில் இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்தும் போது எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், யார் காரணம் அப்படிங்கிறதையும் பேசிட்டு அந்த ஆபத்தை எதிர்காலத்தில் வரவிடாமல் தடுக்க வேண்டிய அவசியத்தை தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி அப்படின்னு அதையும் விளக்கி சொல்லிட்டு அவங்க பிரச்சாரத்தை ஒரு வடிவத்துக்குள்ள தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடத்துலையும் முன் வச்சுட்டு போகிறாங்க. அதில் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த தேர்தலை திமுகவுக்கும் தனக்குமான தேர்தல் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் தாவேகாவுக்கு இருக்குது. அதனால அப்படி ஒரு கருத்தோட்டத்தை மக்கள் மத்தியில் விதைப்பதற்காக அவங்க திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஏன் திமுக கவலைப்பட வேண்டியது இல்லைன்னா, கவலைப்படவே மாட்டாங்க. ஏன் கவலைப்பட மாட்டாங்கன்னா, தாவேகாவினுடைய ஸ்ட்ரென்த்து அது நம்மளுடைய அந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் தேர்தல் முறையில் வெற்றி பெறுவதற்கான ஸ்ட்ரென்த்தாக இல்லை, தனியாக நின்று வெற்றி பெறுவதற்கான ஸ்ட்ரென்த்தாக இல்லை. அதனால அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. யாருடைய வாக்குகளை பிரிப்பாங்கன்னு பார்த்தாலும் ஒரு 5% வாக்குகள் திமுக அணியிலிருந்து பிரிச்சாங்கன்னா 10%க்கும் மேலான வாக்குகள் அதிமுக அணியிலிருந்து தான் அவங்க பிரிக்க போறாங்க. அதனால அது குறித்தும் கவலைப்பட வேண்டியது இல்லை. திமுக அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. யார் கவலைப்படணும்னா அதிமுக கவலைப்படணும். ஏன்னா அதிமுகவை மிகவும் குறைத்து மதிப்பிடுகிறார்கள் தாவேகாவினர். அதனால தான் போட்டி களத்திலேயே அவங்க இல்லை, திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு அதிமுகவை டோட்டலாக இக்னோர் பண்ணுறாங்க. அப்படி ஒரு கருத்தோட்டத்தை மக்கள் மத்தியில் திணிப்பதன் மூலமாக திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிமுகவுக்கு போக விடாமல் தாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை அதிமுக எப்படி கவுண்டர் பண்ணணும், விஜயை எதிர்த்து பேசி அல்லது தாவேகாவினுடைய குறைபாடுகளை சொல்லி பேசணும். அது அப்படி சொல்லி பேசணும். ஆனா அது அவங்க பேச தவறும் காரணத்தினால அந்த தேர்தலுக்கு பிறகு அவங்க ஒரு கற்பனையில இருக்கிறாங்க. அதாவது ஒரு ஹங் அசம்பிளி வரும், தொங்கு சட்டப்பேரவை வரும் அப்படின்னு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு கற்பனையில இருக்கு. அந்த கற்பனையில வந்தா தங்களுக்கு ஆதரவாக விஜயையும் சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது டெல்லியில இருந்து திட்டமிட்டு நேற்று கசியவிடப்பட்டது. அந்த கற்பனை இருக்கா சார்? ஹங் அசம்பிளி வரும் அப்படின்ற கற்பனை இந்த கூட்டணியில, தேசிய ஜனநாயக கூட்டணியில மட்டும்தான் இருக்கா, மற்ற கூட்டணியிலும் இருக்கா? இல்ல, மற்ற கூட்டணியில இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. மற்ற கூட்டணினா இன்னும் ஒரே ஒரு கூட்டணி தானே. அந்த கூட்டணி மிக உறுதியாக 180 to 210 இடங்களுக்குள்ள ஒரு இடத்துல வெற்றி, அந்த அளவுக்கு வெற்றி பெறுவோம்ங்கிறதுல திமுக கூட்டணி மிகவும் உறுதியாக இருக்குது. அதுல இவங்களுடைய செல்வாக்குக்கு யாராவது உட்பட்டவர்கள் யாராவது அப்படி இருந்தால்னு வேண்டுமானால் பேசலாமே தவிர யாரும் திமுக ஆட்சியினுடைய செயல்படுத்திய திட்டங்கள் மக்களுடைய வாழ்க்கையில் இரண்டர் கலந்து இருக்குது. அதனால சிறு நகரங்கள்லையும் கிராமப்புறங்கள்லையும் பெரும்பாலான வாக்குகள் திமுகவை நோக்கி நகர்ந்து விட்டன அப்படிங்கிற ஃபேக்ட் உறுதியாக இருக்குது. அதனால அவங்க எதை பற்றியுமே கவலைப்படல. இல்ல, இப்போ வெற்றி என்பது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி அதிகபட்ச தொகுதிகள்ல வெற்றி என்ற அந்த இலக்குக்கு விஜய் ஒருவேளை தடையை ஏற்படுத்துவார் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனாலதான் களத்துல மாற்றங்கள் செய்யறாரு அப்படின்னு ஷபீர் சொல்றாருல. விஜயோட பொசிஷனிங் இருக்குல்ல, அந்த பொசிஷனிங் திமுக வாக்குகளை பிரிக்கிற பொசிஷனிங் இல்ல. பாஜகவுக்கு எதிரான வாக்குகள், திமுகவுக்கு போற வாக்குகள் சிலவற்றை அவர் பிரிக்கலாம். அது செக்யூலர் பிளாட்ஃபார்ம்னு அவரை நிலைநிறுத்திக்கிறதுனால. மற்றபடி அவருடைய கவனம் முழுக்க ஆன்டி டிஎம்கே அப்படின்னு இருக்கிறதுனால அது ஆன்டி டிஎம்கே வாக்குகள் எங்க போகுது? இயல்பாக அதிமுகவுக்கும் தேசிய ஜனநாயக பிஜேபிக்கும் போகுது. திமுக எதிர்ப்புன்னு யார் புதிதாக முழங்கினாலும் உடனடியாக இருகை நீட்டி வரவேற்று அவர்களை ஆதரிக்கிற ஒரு பெரிய குரூப்லாம் ஒரு 2-3% மக்கள் இங்க உறுதியாக இருக்கிறாங்க.
அவங்க வந்து வழக்கம் போல விஜயை ஆதரிக்கிறாங்க. அவங்க வழக்கமாக அதிமுகவுக்கோ பிஜேபிக்கோ வாக்களிக்க கூடியவர்கள் தான். அவங்க தான் வாக்களிப்பாங்க. ஆன்டி பிஜேபி மனநிலையில இருந்து திமுகவுக்கு போகாம விஜயை ஆதரிக்கக்கூடியவர்கள் மிக மிக குறைவு. அது இருக்கும், அது இல்லைன்னு நான் சொல்லலை, இருக்கும். ஆனால் அது மிக மிக குறைவு. அதை விட மிக அதிகமாக அதிமுக அணிக்கு போற வாக்குகள் தான் அவருக்கு போறதுனால திமுக விஜயை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. அதனால தான் அவரை பற்றி அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. திரு பாலச்சந்திரன், இப்போ தேர்தல் நடத்தை விதிமுறைக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன தாவேகா இப்போ திமுக அரசு மீதே குற்றம் சாட்டுறாங்க. தங்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கப்படலை போன்ற பல குற்றச்சாட்டுகளை திமுக மீது முன்வைக்கிறாங்க. இது எதனுடைய வெளிப்பாடா பாக்குறது? அவங்களுக்கு அரசியலும் தெரியல, அரசியலமைப்பு சட்டமும் தெரியல. இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஒரு அரசியல் கட்சியா வர்றவங்களுக்கு இது கண்டிப்பா தெரியணும். அவங்களுடைய தலைவர்கள் ஒருத்தர் வந்து முன்னாள் முதல்வர்னு சொல்லி திரு ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டிருக்காரு. இவருக்கு என்ன அரசியல் புரிஞ்சது அப்படி கூப்பிடுறதுக்கு அப்படின்னு அவர் தான் விளக்கம் சொல்லணும். அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டத்துப்படி இந்த தேர்தல் நடத்துறது வந்து எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு இட் ஹஸ் டோட்டல் கண்ட்ரோல் ஓவர் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் த போலீஸ். அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் டோட்டலாக இருக்கு. நாங்கள்லாம் எலெக்ஷன் நடத்தியிருக்கோம். அந்நேரம் ஸ்டேட் கவர்மெண்ட் பேச நாங்கள் கேட்க முடியாது, கேட்கணும்னு நினைச்சாலும் கேட்க முடியாது. இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ட்ரிக் பண்றாங்க. ஒரு சின்ன சந்தில் 3000 பேர் போக முடியாத சந்தில் நாங்கள் 3000 பேர் கூட்டு வருவோம்னு சொல்லிட்டு மனு கொடுப்பாங்க. உடனே போலீஸ் என்ன சொல்லுவாங்க, இதுல 3000 பேருக்கு தாங்காதுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்களை திட்டம் போட்டு எங்களுடைய இடத்தையெல்லாம் இவங்க வந்து கேன்சல் பண்றாங்க, இது போலீஸ் மேல வந்து குறை சொல்லுவாங்க. இவங்க இதெல்லாம் வந்து ஒரு இது உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி ஒரு பிக்சரை. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல 30,000 பேர், 50,000 பேர், 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேர், 5 லட்சம் பேர் அமரக்கூடிய அளவுக்கு வசதிகளான பெரிய பெரிய மைதானங்கள்லாம் இருக்கு. ஏன் இவர் அது மாதிரிப்பட்ட மைதானம் எதுக்குமே போக மாட்டேங்கிறாரு? சொல்றது எல்லாம் தன்னுடைய நிர்வாகிகளை கலந்து பேச போகிறோம், என்னுடைய நிர்வாகிகள் கூட்டத்துக்கு வருவாங்கிறாரு. நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஓட்டு போட்டா ஜெயிச்சுப்பாங்க? மக்கள் ஓட்டு போட்டா தானே ஜெயிப்பாங்க. மக்களை சந்திக்கிறதுக்கு ஏன் தயக்கம்? இது ஒண்ணு. இவங்க வந்து இந்த இதை வந்து திமுக மேல எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி வந்து ஒரு காவல்துறை. இன்னொன்னு என்ன, இல்ல சென்னை தேர்தல் அதிகாரி குமரகுருபரன் நினைக்கிறேன், அவரும் சொன்னாரு, நான் ஏன் பெர்மிஷன் கொடுக்கலன்னா இத்தனை நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும், ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் இருக்கு, இவங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணவே இல்லை. இப்ப ஏன் ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும்னு சொல்றோம்? இந்த ஆன்லைன் சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப விளக்கமா சொல்றேன். நான் வந்து ஒரு அரசியல் கட்சி சேர்ந்தவனா இருக்கேன். நான் லாஸ்ட் மினிட்ல அப்ளிகேஷன் கொடுக்குறேன். 25ஆம் தேதி கூட்டத்துக்கு 23ஆம் தேதி கொடுத்துருக்கணும். நான் 24ஆம் தேதி போய் கொடுக்குறேன். கொடுக்கும்போது ரொம்ப சாமர்த்தியமா 22ஆம் தேதி அப்ளிகேஷன்ல டேட் போட்டுறேன். இது ஒண்ணு. அல்லது தேர்தல் அதிகாரி ஒருத்தர் என்ன குலைக்கணுங்கிறதுக்காகவே நான் 22ஆம் தேதி கொடுத்திருந்தாலும் கூட ரிசீவ்ட் ஆன் 24 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ரெண்டுமே நடக்கலாம் தவறுகள். ஆன்லைன்ல போகும்போது அந்த தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தேர்தல் கமிஷன் சொல்லுது, நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் கொடுங்கன்னு. இவங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் கொடுக்க மாட்டாங்க. இவங்க சிஸ்டமிக் அரேஞ்ச்மெண்ட் எதையுமே செய்ய மாட்டாங்க. செய்யாம இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது தேர்தல் கமிஷன் மேல குறை சொல்ல மாட்டாங்க, டிஎம்கே மேல குறை சொல்லுவாங்க. இது எல்லாமே எதை காட்டுது? அவங்களுடைய பக்குவமின்மையை காட்டுது. 4 பாயிண்ட் இங்க வந்து சொன்னதுல வந்து சொல்ல வேண்டியிருக்கு.